இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் மேடம் மேலே தனான்றவங்க இருக்காங்களா? ஆமாப்பா. அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, அவங்க கிட்ட இதை கொடுத்துட்றீங்களா? ம். இந்தாங்க. வரமா. என்ன லெட்டர் இது? ஸ்போர்ட்ஸ் அகாடமில இருந்து வந்திருக்கு பெரியமா. ஓ சரி, வா. யார் இந்த நேரத்துல? தெரியலையே. சரி, நீ போய் பாரு. அம்மா, வாங்க வாமாயா. தனா என்ன பண்ணிட்டு இருக்கா? அது கிச்சன்ல இருக்கா. கிச்சன்லயா? இந்த நேரத்துல அப்படி என்ன ஸ்பெஷலா சமைக்கிறாவ? தனா தனா வாங்கம்மா. போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க. கோயிலுக்கு 2 பேரும் போயிருந்தோம். அங்கிருந்து கிளம்பும் போது உன் ஞாபகம் வந்தது. உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேமா. அப்பா என்ன சொன்னாருமா? கோவப்பட்டாரு. தினமும் மனு போடுறதுக்கு வசதியா இங்க பாருங்க, பிள்ளையார வீட்லயே வச்சிருக்காங்க. அதானே, பிள்ளையார குளத்துல போடணும். நாங்க வேணா போற வழியில போட்டுட்டு போயிட்டுமா? அம்மா வேண்டாமா, அவர் இங்கே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். தனா, உனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, போஸ்ட்மேன் தான் கொடுத்தாரு. ஓ சரி, இந்த புடி. இது ஸ்போர்ட்ஸ் அகாடமில இருந்து வந்திருக்கு. நாளைக்கு அகாடமியோட தலைவரும் மெம்பர்ஸும் பிளேயர்ஸ் எல்லாரையும் என்கரேஜ் பண்றதுக்காக ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா வராங்களாம். தலைவர் யாரு தெரியலமா, பேரு போடல. வரவங்கள நல்லா உபசரிச்சு அனுப்பி வைங்க. எப்படியாவது நீ இந்த போட்டியில ஜெயிச்சிடணும். அப்பதான் அப்பா சந்தோஷப்பட்டு உங்களை வீட்டுக்கு வர வைப்பாரு. டே கதிரு, நீயும் இவளுக்கு ஒரு துணையா இருந்து இவளை ஜெயிக்க வைக்கணும், புரியுதா? கவலைப்படாதீங்க. தனா போட்டியில ஜெயிச்சு கப்பை வின் பண்ண தான் போறேன். அதுக்கு நான் கேரண்டி. சரி, நாங்க கிளம்புறோம். சரி. சரிடா, போயிட்டு வரேன். சரிங்கம்மா. வா மாயா. எல்லாருமே ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். நாம அவங்க வீட்டுக்கு போறதால நம்ம மேல நம்பிக்கை வச்சு வீட்டுக்கே வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அது இன்னொரு உத்வேகத்தை கொடுக்கும். போட்டியாளர்களுக்கு நடுவுல பாகுபாடு பார்க்கலேங்கிறத உணர்த்தும். அதனால இன்னும் ஈடுபாட்டோட விளையாடுவாங்க. நிச்சயமா நாம போட்டியாளர்களோட வீட்டுக்கு போகலாம். சரிங்க. அப்புறம் ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் வெவ்வேறு தேவைகள் இருக்கு. நாம அவங்க வீட்டுக்கே போறதால பிளேயர்ஸுக்கும் சரி, அவங்க பேரண்ட்ஸுக்கும் சரி, நம்ம கிட்ட மனசு விட்டு பேச இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அவங்க தேவைகள் என்னன்னு தெரிஞ்சு நாம நிறைவேற்றி செஞ்சு கொடுக்கறப்ப அவங்களோட முழு கவனத்தையும் விளையாட்டுல காட்டுவாங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. பல கஷ்டங்களுக்கு நடுவுல விளையாட்டுல ஆர்வம் காட்டுற போட்டியாளர்களை ஆதரிச்சு அவங்கள கை தூக்கி விடுறது நம்மளோட கடமை. அகாடமியோட கொள்கையும் அதுதானே? ஆமாங்க. அதோட நாம விசிட் பண்ண போற ஒரு பிளேயர் வீட்ல தான்
லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லது நல்லது நல்லது. சரி கிளம்பலாம் வாங்க. முதல்ல யார் வீட்டுக்கு போறோம்? ஆ, வாங்க. ஆ, தனம் வீட்டுக்கு ஐயா. சரி வாங்க சார், கிளம்பிட்டார், வாங்க. வாங்க. ஐயா இந்த வீடு தான், வாங்க ஆ, போலாம். கதிர், அகாடமில இருந்து வந்துட்டாங்க. அந்த சால்வையெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஆ அதெல்லாம் இருக்கு. ஆனா அகாடமியோட தலைவர் யாருன்னே தெரியல. என்ன பார்த்து என்ன சொல்லுவாருன்னு ஒரே பதட்டமா இருக்கு. வாங்க சார், வாங்க இந்த வீடு தான். ஐயா இவங்க தான் தனம். பிளேயர்ஸ் வீட்டுக்கு தலைவரை கூட்டிட்டு வரணுங்கிறது தான் பிளான். நம்ம ரகுராம் ஐயாவை தெரியுமா? எல்லாரும் வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. சார் உள்ள போலாம் சார். சார் வாங்க சார், உள்ள வாங்க. ஆ. நாங்க எல்லாருமே உங்களை உத்வேகப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு கப்பை வின் பண்ணி நம்ம அகாடமிக்கு பெருமை சேர்க்கணும். நான் உங்க பொண்ணுக்கு விட்டு கொடுத்து அவளை ஜெயிக்க வச்சு பேலன்ஸ் 5 லட்சத்தை வாங்கிக்கிறேன். சரிம்மா, இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ, கண்டிப்பா சார். ஒரு நிமிஷம் இருங்க. கதிர், இந்தா நீ போடு. நீ போத்து. போடு, நீ போட்டுடுறா. தம்பி, ஐயாவுக்கு நீங்க மரியாதை செய்யணும்னு தனம் ஆசைப்படுது. நீங்களே வந்து சால்வா போடுங்க சாருக்கு. போடு. வாங்க தம்பி. இந்தா. நல்லாரு நல்லாரு நல்லாரு.